கார்த்திகை மாதம் விரதம். நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. பிரியாணி அதுலேயும் ஸ்பெஷலி. சரி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. என்ன பண்ணுறது? நான் சண்டே யோசிச்சு 4 மணி ஆயிடுச்சு. சரி ஃபைனலி மஷ்ரூமை வாங்கி வந்து இதான் சிக்கன் பிரியாணி அப்படின்னு நினச்சி சாப்பிட்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை செய்கிறோம். அதுதான் ஒரு வீடியோ. வேறு வேலைட்டி இல்லை, அதனால் வீடியோ போடுறோம். ஓகே, அடுப்பை பற்ற வைக்கவும். முதலில் சுவிட்சை ஆன் பண்ணவும். பற்றிடுச்சுங்க. அதுக்கப்புறம் குண்டாக்குள்ளே எட்டி பார்க்கவும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றவும். எவ்வளோ ஆயில் கம்மியாக ஊற்றுறீங்களோ அவ்வளோ ஆயில் இருப்பீங்க. எண்ணெய் காஞ்சிதான்னு இப்படி எட்டி பார்க்கவும். அதுக்கப்புறம் இந்த இலை மசாலா ஐட்டம்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நீங்களே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கங்க. போட்ட உடனே இப்படி சத்தம் வரும், லைட்டாக வதக்கவும். அதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். எத்தனை வெங்காயம்? அப்படி வெடிக்கும், தள்ளி இருக்குங்க. மிளகா ஒரு 3. வெங்காயம் எத்தனை வெங்காயம்? 4 வெங்காயம். சின்ன வெங்காயமா எடுத்துங்க. பெருசா இருந்தா 2 எடுத்துக்கங்க. ஏதோ எடுத்துக்கங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஷ்ரூமு, இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள். இது நம்ம என்ன இதை அரைச்சிங்க, தக்காளி அரைச்சி இப்படி வைத்துக் கொள்ளவும். அதுக்கப்புறம் அரிசி, இதான் சோறு, போஜனம், புதினா. எல்லாம் உங்களுக்கு தெரியும், திருப்பி எதுக்கு நான் வேற சொல்லிட்டு. சரி, போடும் போது ஒன்று நான் சொல்கிறேன். வந்து ரகசியம். இது வந்து தனியா சொன்னேன் இல்லையா, கரம் மசாலாவா? சாரி மக்களே. ஆயில் கம்மியாக ஊற்றவும். கார்த்திகை மாதம் நாங்கள் மட்டும் விரதம் இல்லை, இவரும் தான் விரதம். உனக்கும் விரதம் தான். தட்டில் இருக்கிறது மாதுளப்பழம். யாரும் சிக்கன் மட்டன் நினச்சிடாதீங்க. அப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சான்னு கொஞ்சம் நடுவுலேயே வந்து புதினாவை போடவும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வதங்கிடும். பஜ்ஜி சாப்பிட்ற டைமில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுன்னு இருக்கோம். எவ்வளோ நேரம் தான் வேக சீக்கிரமாக வதங்கி விட்டது. இப்போ வந்து புதினா உள்ளத்துக்கு போடுங்க. எங்களை மாதிரி லேட்டாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அல்சர், பல வியாதிகள் வரும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது தான், பட் இவ்வளோ டைம் லேட்டாக சாப்பிடக்கூடாது. இப்படி நல்லா போட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வரும். தயிரை எடுத்துக்கொள்ளவும். குண்டாக்குள் கவுக்கவும். புதினாக்கு அப்புறம் தயிர். அப்படி வெறுங்கையில் ஒரு சுத்தவும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்துக்கொள்ளவும். அப்படியே டபராக்குள் தவுக்கவும். போட்டுட்டு நல்லா கலரவும். எங்கள் சமயக்கட்டை இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சுத்தம் பண்ணிட்டாங்க. நீட்டாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் தெரியல, உங்கள் வீட்லையும் அப்படி தான், எங்கள் வீட்லையும் அப்படி தான். ஊருக்கே ராஜானாலும் தொடப்பு கட்டதான். பிரியாணி வெறும் பிரியாணியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நினச்சிக்கிட்டோம். 65 வேணும் இல்லை, அதனால் காலிஃப்ளவரை கட் செய்கிறாங்க. ஒரு பேஷண்ட் வந்து இதுவாகி ரெக்யூர் ஆகி வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் இறைவன் செயல். இல்லை டாக்டர் செயல். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. காரம் உங்களுக்கு அவ்வளோ இல்லை, 2 ஸ்பூனு. சரி ஓகே, பார்த்து போடு. வன்முறையில் இறங்குகிறார்கள். இது கம்பெனி பொறுப்பு இல்லை, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்க. தனியாத்தூள், தனியா இல்லை சாரி, இது கரம் மசாலா மன்னித்து கொள்ளவும் 2 ஸ்பூன். அரைத்துக்கோ, இப்படி மசமசன் வைத்துக் கொள்ளவும். எத்தனை தக்காளிமா போட்டீங்க? 2 தக்காளி, பெரிய தக்காளி. இப்படி அரைத்து ஊற்றி கொள்ளவும். அப்போதான் நன்றாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து கேட்கும், என்ன பண்ணுறீங்கன்ட்டு. என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுதான் இருக்கும். பிளடி பேக்கர் கெட் அவுட் ஆயிடுச்சு. சோறு லஞ்சே இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பிளடி பேக்கர் வந்து பிரெட் எப்போ செஞ்சு தரீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. வெள்ளக்கார ஃபேமிலி, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ ஃப்ரம் லண்டன்? பிரெட்டு பிச்சு போடுவேன். ஃப்ளவர் 65 ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. ஒன்லி ஃபார் இது விரதம் இருப்பவர்களுக்காக. கார்த்திகை மாதம் விரதம் இருப்பீங்க, அவங்க மட்டும் பார்த்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுங்க. ஏன்னா இதை வீடியோவாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவுக்கு வராமல் மணி 5 ஆகி போகுது. 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஆகிடக்கூடாதுக்காக ஒரு வழிகாட்டியாக ஒரு வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து செஞ்சிருவீங்க அப்படின்றதுக்காக. மாதம் ஃபுல்லாக இவர் தான் எங்களுக்கு சிக்கன், மஷ்ரூம், அப்புறம் இவர் வந்து தொடுப்பு சிக்கன், காலிஃப்ளவர், மஷ்ரூம், அறிந்து வைத்த மஷ்ரூம்கள் அனைத்தும் உள்ளே போடவும். இங்கிருந்து அரிசி திருட்டு போயிட்டு இருக்கிறது. திருட்டு கேடி பகர். காலிஃப்ளவர் 65க்கு அப்படி வெட்டி தண்ணியில் போட்டு சுடு தண்ணி போட்டு மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அதில் இருக்க கிருமி எல்லாம் செத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, கிருமி செத்துச்சுன்னா என்ன மைக்ரோ பயாலஜி வச்சா பார்க்க முடியும். அளவு உப்பு போட்டு இப்படி நல்லா வர வதங்க வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு மஷ்ரூம் பிரியாணி எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற அளவு தண்ணி, அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஆழாக்கு கணக்கு அதை மெஷர் பண்ணி, ஒரு ஆழாக்கு 1.5 டம்ளர் அரிசி தண்ணி எடுத்துக்கணும். அரிசி ஒரு ஆழாக்குனா அதுக்கு 1.5 பாஸ்மதி ரைஸு நல்லா ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இதே நார்மல் அரிசியில் செய்றீங்கன்னா 2 டம்ளர் எடுத்துங்க. அரிசி ஒரு ஆழாக்கு 2 ஆழாக்கு தண்ணி எடுத்துங்க. மஷ்ரூம் வேக வச்சாச்சு, மஞ்சள் போட்டு ஜஸ்ட் மசாலா போட்டு மேக்னேஷன் பண்ணினா அப்படியே வாசனை முறை முறைன்னு இருக்கும்.
இப்போ மஷ்ரூம் பிரியாணிக்கு சைடிஷ் காலிஃப்ளவர் பக்கடா, கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் 1 ஸ்பூன். ஓகே போதும். இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சமா எல்லாத்தையும் கொட்டி சித்தாள் சால்ட் மிக்சிங் எல்லாத்தையும் கொட்டி சித்தாள் கலவை போடுற மாதிரி ஒரு கலவை போட்டிங்கன்னா வரும் பாருங்க. பல வருஷமா இந்த வெஜ்ஜில் இந்த காலிஃப்ளவர் மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். ஏன்னா அதை எல்லாம் கிட்ட கொண்டு வராதுன்னு சொல்லிடுவேன். பார்த்தா இப்போ நமக்கு அதான் கை கொடுத்துட்டு இருக்கு கொஞ்ச நாளாக. இந்த ஒரு 30 நாள் விரதத்துக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 நாள் இருக்கா, 25 நாள். காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக போட்டுக்கிட்டீங்கன்னா கலர் நல்லா கொடுக்கும். நல்லா கலர் மாதிரி கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோட் வந்துடும். வந்துட்டா 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 வந்துட்டா. அவ்வளோதான். காலிஃப்ளவர் ஊற வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். லைக் கொதி கொதி கொதின்னு கொதிக்கிற வந்த போது மாலி ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸை அப்படியே எடுத்து உள்ளே போடணும். நல்லா வாசனை செம்மையாக வருது. நிஜமாலுமே வருது. நிறைய வீடியோக்காக போய் சொல்லுவாங்க, நிஜமாலுமே வருது. செம்மையாக வருது, சத்தியமாக வருது. உள்ளே போட்டது மஷ்ரூம், ஆனால் வாசனை வருது என்னமோ பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாசனை வருது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஃபைனல் டச்சில் சொல்கிறேன். நம்ம தான் உப்பு பார்த்து சொல்லிக்கிறாங்க. கொதிக்குதே. லைட்டாக கொடு, நல்லா இருக்கே பார்த்து. லைட்டாக காரம் உப்பு கட்டாக மாதிரி மம்மிட்ட கொடுத்து ஃபைனல் முடிஞ்சது. இதை அப்படியே இது பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி நறுக்குன்னு வருவான். ஸோ டுடே மஷ்ரூம் பிரியாணி. காலிஃப்ளவர் 65 மசாலா நல்லா இதுவாயிடுச்சு. எடுத்து எண்ணெயில் போடவும் போடுறவங்க பக்கத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும். ஐயோ பசிக்குதே. சைடுக்குலாம் ஏதாவது வேண்டியதா இருக்கும் போல. பிரியாணி தம் போட்டாச்சு. பிரியாணி ரெடியா இருக்குல்ல. காலிஃப்ளவர் ஐயோ வன்முறையில் இறக்காதே. பாருங்க விரதத்துல விட்ட முட்டை வச்சா இப்படி இருக்கும், சிக்கன் வச்சா இப்படி இருக்கிற வெறுப்பேற்றாங்க. இந்த நான்வெஜ் கண்டினியூவா சாப்பிடுவாங்க. திடீர்னு விரதம் எடுத்து வச்சுங்க இவங்க வெறுப்பத்தை திரும்ப இருக்கும். இந்த ரஜினி வந்து கவுண்டர் பண்ணி கூப்பிட்டு 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுவாரு. அந்த மாதிரி இருக்கும் காமெடி. இவன் சார் 60 கிலோ சாப்பிட்டேன், பிரியாணி வாங்க ஒரு ஆள் கால் பண்ணி லெக் பீஸ் சாப்பிட்டேன்னு வாங்க, 65 தந்தூரி எல்லாம் ஒரு கார்ல. அருமை 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 அருமை. வாசனை நல்லா வருது. ஆஃப்டர் 65 மாதிரியே இருக்கு. காலிஃப்ளவர் ஒரு செகண்ட் நம்ம சூடு வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம எதிர்பார்த்த மஷ்ரூம் பிரியாணி வெளிச்சென்று வந்து விட்டது. நல்ல வாசனை நல்ல வாசனை. நம்ம எதிர்பார்த்த மஷ்ரூம் பிரியாணி நல்ல வாசனை நல்லா வருதுப்பா. ஒரு மட்டன் சிக்கன் அந்த மாதிரி வாசனை வருது. கொலவெறி பசியில் இருக்கேன். மத்தியானத்துல இருந்து என்ன செய்யறது காலையில இருந்து என்ன செய்யறது டைம் 5 ஆயிடுச்சு. வா வா வா. ஃபைனலி நான் ரெடி பண்ண மஷ்ரூம் பிரியாணி காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி நவ. ரெடி டு ஸ்டார்ட் ஈட். போங்கடா 5 மணி சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம். மஷ்ரூம் பிரியாணி அருமையா இருக்கு.